ஓம் சாய்ராம். ஸ்கிப் பண்ணாதீங்க, தயவுசெய்து பாருங்கள், நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த பிரார்த்தனை அதிகாலை நேர பிரம்ம முகூர்த்த நேர பிரார்த்தனை. இது எங்கேருந்து வந்திருக்கு தெரியுமா? நம்முடைய மகள், அன்பு மகள், லண்டனில் வசிக்கிற மகள், கணவர் ராசமோகன் குடும்பத்தினுடைய அழகான நியாயமான குடும்பம் நிறைவாக வாழ வேண்டும் அப்படிங்கிற வேண்டுதல் பாபாவுடைய திருப்பாதத்துக்கு வந்திருக்குது. சாயப்பா, எங்கள் குடும்பம் நிம்மதியாக இருக்கணும், வியாபாரம் நல்லபடியாக வளரணும், பிள்ளைகளுடைய நல்ல படிப்பு நல்லபடியாக படிக்கணும், நல்ல ஒழுக்கத்தோடு வளரணும், பெற்றோர்களை மதிக்கக்கூடிய நல்ல மனசு, நல்ல மதிப்பு வரணும், எதிர்காலம் பாதுகாப்பாக அமையணும் அப்படின்னு அன்போடு வேண்டிக்கிறாங்க. என்னுடைய அன்பு சாய் சொந்தங்களே, ஒரு குடும்பத்துக்கு பெரிய சொத்து அப்படிங்கிறது வீடோ பணமோ இல்லைங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிப்பு கொடுக்குற மனசு தான் பெரிய செல்வம். பிள்ளைகள் உயர்ந்த படிப்பு படிக்கலாம், பெரிய பெரிய பதவிக்கெல்லாம் போகலாம். ஆனால் பெற்றோரை மதிக்கிற மனசு இருந்தால் தான் அந்த வாழ்க்கை முழுமையாக இருக்கும். இன்றைக்கு நம்ம மகள் நந்தினி லண்டன்லேருந்து குடும்பத்தோட வேண்டுதலை வழித்துணை பாபா கிட்ட பிரார்த்தனையை சமர்ப்பணம் பண்ணுறாங்க. அவங்களுக்காக ஒரு மந்திரம் சொல்கிறோம், சாயி மந்திரம். ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நந்தினியை குடும்ப சௌபாகியம் தேகி. ஓம் கருணாமய சாயி ராசமோகனாய தொழில் வளம் அனுகிரகம் குரு. ஓம் ஸ்ரீ சாயிநாதாய குடும்பாய வித்யா ஆரோக்கிய ஒழுக்க பலம் தேகி. ஓம் சாயி சரணம் குடும்பாய மங்களம் பாதுகாப்பம் பிரசாதய அப்படின்னு தான் இந்த மந்திரத்தை சொல்கிறோம். உங்களுக்கு கூட ஏதாவது பிரார்த்தனைகள் இருந்தால் இந்த மந்திரத்தை உங்கள் பேரில் எழுதி பாபாவுடைய அருளால் நான் தருவேன். அது வெற்றிகரமாக அமையும். சரியா? என்னுடைய அன்பு சாய் சொந்தங்களே, இப்போது உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி பாபாவுக்கு ஆரத்தி எடுக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கங்க, ஆரத்தி நல்லபடியாக நடக்கும். இந்த தீப ஒளி மெதுவாக நந்தினி ராசமோகன் குடும்பத்தை சுற்றி ஒளிவட்டமாக வேலியாக பாதுகாத்து நிற்குது. வியாபாரத்தில் வளர்ச்சி பெருகுது, பிள்ளைகளுடைய கல்வி ஒளி பிரகாசிக்குது, திருமணத்தினுடைய எதிர்கால திருமணத்தினுடைய வாழ்க்கைகள் சந்தோஷமாக அமையுது, உடம்பில் ஆரோக்கியம் கிடைக்குது, மனசில் வீட்டில் சிரிப்பு மலருது, பிள்ளைகளுடைய இதயத்தில் பெற்றோர்களுக்கான அன்பும் மரியாதையும் நிரம்புது. இந்த குடும்பம் கேட்கக்கூடிய நியாயமான பிரார்த்தனையை நாளைக்கு நன்றி கண்ணீராக பாபா மாற்றி தர்றார். இப்போ நாம் வேண்டிப்போம்.